நீங்க என்னைக்காவது வானத்த பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்கீங்களா? அந்த நீல வானத்துக்கு அப்புறம் இன்னும் எத்தன வானம் இருக்குன்றது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வானம் தான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னா, 7 வானங்களையும் 7 பூமிகளையும் நான் படைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த 7 வானத்தோட ரகசியம் என்ன? ஒவ்வொரு வானத்துல வந்து யார் யார் இருக்காங்க? நம்ம ஃப்ளைட்ல கூட போக முடியாத அந்த புனித தலங்கள் வந்து எப்படி இருக்கும்? இன்னைக்கு அந்த அதிசய பயணத்துல நம்ம எல்லாருமே போகலாம். மனசு வந்து அமைதியா வைங்க. நம்பிக்கையோட வந்து கேளுங்க. இது ஒரு கதையெல்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு சிந்தனைக்கான பயணம் தான் இது. 7 வானம் 7 பூமி அல்லாஹ்வோட அதிசய உலகம் இது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நம்ம மனசுக்குள்ள ஆழமா ஒரு சிந்தனையா உண்டாக்குற விஷயம்னே சொல்லலாம். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 7 வானங்களையும் அதே மாதிரி 7 பூமியையும் படைத்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். இது ஒரு சாதாரண வசனமெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது ஒரு படைப்பின் ரகசியம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வானம் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இன்னும் 6 வானங்கள் வந்து இருக்கு. ஆனா அந்த 6 வானங்கள வந்து நம்ம கண்ணால நம்ம ஃப்ளைட்ல போகும்போது இல்லனா நம்ம வந்து டெலிஸ்கோப்ல வந்து பார்க்கவே முடியாது. அது ஒரு வேற தளத்துல வந்து இருக்கு. அல்லாஹ் படைத்த புனித தலங்கள்னே சொல்லலாம். இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியறதா முதலாவது வானம் ஃபர்ஸ்ட் ஹெவன். நம்ம மேல பார்க்குற ப்ளூ ஸ்கை, கிளவுட்ஸ், மூன், ஸ்டார்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் தான். இதுல தான் நம்ம சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்கு. அதுதான் அல்லாஹ் சொல்லியிருக்கான், நாங்கள் கீழ்வானத்தை விளக்குகளால் அலங்கரித்தோம் அப்படின்ட்டு. சோ அந்த நட்சத்திரம் வந்து ஒரு அலங்காரம் மாதிரி தான் வந்து இருக்கும். அது ஒரு பவர் சோர்ஸ் எல்லாம் இல்ல, அது ஒரு அழகு. அந்த முதலாவது வானத்துல தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. நம்ம முதல் மனிதர், நம்ம முதல் தந்தை அல்லாஹ் அவரை வந்து கையால வந்து படைச்சிருக்காரு. அவர் தான் வந்து முதலாவது வானத்துல வந்து இருப்பாரு. மண்ணுனால வந்து வடிவம் கொடுத்து உயிர் ஊதி இருக்காரு. அங்க தேவதைகள் வந்து அவர் வந்து சந்திக்கிறாங்க, அவர் வந்து நினைவுபடுத்துறாங்க. இவர் தான் நமக்காக அல்லாஹ் படைச்ச ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்போ நம்ம மனசுல இருந்து ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து இப்போ பறந்துட்டு இருக்கோம் அப் அப் அப்படின்ட்டு. சோ பறந்து போயிட்டே இருக்கோம். முதலாவது வானம் கடந்து இன்னொரு தளத்துக்கு வந்து போறதுக்காக வேண்டி அது ஒரு 500 வருஷம் போகிற தூரம். ஆமாம், 500 வருஷம் ஆகும். அந்த தூரம் எவ்வளவு பெருசுனே தெரியுமா? ஒவ்வொரு வானத்துக்கும் இடையில 500 வருஷம் டிராவல் பண்ணணும்னா அந்த 2வது வானத்துல இருக்காங்க நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே மாதிரி நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த 2 பேருமே அவங்கவங்க சமூகத்துக்காக உயிரை வந்து அர்ப்பணிச்சவங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அந்த 2வது வானத்துல வந்து இடம் கொடுத்திருக்கான். அங்க பாத்தீங்கன்னா வெளிச்சம் வந்து கம்பளமா விரிஞ்சிருக்கும். தேவதைகள் எல்லாமே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டே நின்னுட்டு இருப்பாங்க. அது ஒரு அமைதியான உலகம். 3வது வானத்துல நுழைஞ்சதுமே ஒரு மாறுபட்ட ஒளி. அங்க இருக்கிற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரோட அழக சொல்றதுக்கு வார்த்தைகளே போதாது. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானா, யூசுஃப்க்கு தான் வந்து பாதி அழக வந்து கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த வானம் முழுக்க வந்து வெளிச்சம், மென்மை, அழகு. தேவதைகள் கூட அவரை பார்த்து வியந்து போகிற அளவுக்கு அது ஒரு புனித மெருகு கொண்ட தலமா இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே 4வது வானத்துல இருக்கிறோம். நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் 4வது வானத்துல இருக்காங்க. அவர் தான் வந்து ரொம்ப அறிவும் பொறுமையும் கொண்டவர். சோ அவர் வந்து நெருக்கமா அல்லாட்ட இருந்தவர். அல்லாஹ் அவரை வந்து மேல் வானத்துக்கு உயர்த்தி இருக்கான். அங்க தேவதைகள் அவருக்கு வந்து தொடர்ந்து ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஈமான், நம்பிக்கை, சபர்னாலேயே இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அந்த வானம் ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும். அங்க அறிவு, புத்தகம், நம்பிக்கை எல்லாமே வந்து நிறைஞ்சு இருக்கும். சோ இப்போ 4 வானம் முடிஞ்சு இப்போ நம்ம 5வது வானத்துக்கு வந்திருக்கிறோம். 5வது வானத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர் தான் வந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாமோட சகோதரர். அவரோட வாக்குல வந்து இனிமை, மனசுல வந்து கருணை இருக்கும். அந்த வானத்துல தேவதைகள் சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஹார்மனி, ஒரு மெலடி மாதிரி இருக்கும். அந்த வானம் ஃபுல்லாவே சுப்ஹானல்லாஹ் மட்டும் தான் வந்து ஒலிச்சுக்கிட்டே வந்து இருக்கும். 6வது வானத்துல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர் தான் வந்து அல்லாஹ்வோட நேரடியா வந்து பேசினவர். கலீமுல்லா அதுதான் அவரோட பட்டம். அவர் வந்து அல்லாஹ்வோட பேசும்போது முழு வானமே வந்து அதிர்ந்தது. அல்லாஹ்வோட குரல் ஒரு ஒளி போல வந்துச்சு. அந்த வானம் வந்து நிறைஞ்சு இருந்துச்சு. அவர் நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் போது அழுதுருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, உன் உம்மத்துக்கு நான் அளவுக்கு அதிகமா ஸலாத் வந்து வேண்டிக் கொண்டேன், அல்லாஹ் அதை வந்து குறைச்சான். ஆனா உன் உம்மத்தை வந்து நான் நேசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த காட்சியில பாத்தீங்கன்னா ஒரு மனிதநேயம், ஒரு நபிகளின் பாசம் வந்து நமக்கு தெரியும். இப்ப நம்ம எல்லாருமே 7வது வானம் வந்துட்டோம். 7வது வானம் அது அல்லாஹ்வின் படைப்பில் மிக உயர்ந்த தலம். அங்க இருக்கிற நபி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர் தான் நபிகளின் தந்தை. அவரோட பிரார்த்தனையால, சபர்னால, தியாகத்தால நிறைஞ்சவர் இவரு. அவர் உட்கார்ந்திருக்கிற இடம் வந்து பைத்துல் மமூர். அந்த வானத்துல இருக்கிற காபா ஒவ்வொரு நாளுமே 70,000 தேவதைகள் அங்க வந்து தொழுதுட்டு இருக்காங்க. அவங்க எகெயின் வந்து திரும்ப மாட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதின் நிழல்ல தான் வந்து உட்கார்ந்திருக்காரு. அது அவரோட முதுகுக்கு பின்னால் வந்து சாஞ்சிருக்கும். அங்க ஒரு தெய்வீக ஒளி, ஒரு தூர்ந்த அமைதி, ஒரு சொர்க்கத்தின் வாசனை, பரம நிம்மதியா வந்து இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானா, 7 பூமிகளையும் நான் தான் வந்து படைச்சேன். நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரே ஒரு பூமி தான். ஆனா அதுக்குள்ள லேயர்ஸ் நிறைய இருக்கு. ஒன்னு மேல, ஒன்னு கீழே. ஒவ்வொரு தளத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. அல்லாஹ்வோட கணக்குல ஒவ்வொரு தளமுமே வந்து மீனிங்ஃபுல்லானது தான். அது ஒரு பிசிக்கல் வேர்ல்ட் எல்லாம் ஒன்றும் இல்ல, அது ஒரு டிவைன் சிஸ்டம். அல்லாஹ் படைச்ச வானமும் பூமியும் ஒரு நினைவூட்டல் மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம அளவு வந்து எவ்வளவு சின்னது, அல்லாஹ்வோட மகத்துவம் எவ்வளவு பெருசு அப்படின்றத நம்ம இப்ப புரிஞ்சிருப்போம். அந்த 7 வானங்கள், 7 பூமிகள், அதுல ஒவ்வொரு தளத்திலையும் வந்து ஒரு லெசன் ஒன்று இருக்கு. அது நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீ உலகம் மட்டும் இல்ல, நீ சிந்திக்க படைத்தவன் அப்படின்னு வந்து சொல்லுது. அல்லாஹ் தான் எல்லாத்தையுமே வந்து படைச்சிருக்கான். அவன் தான் வந்து ஒவ்வொரு வானத்துக்கும் ஒரு ரகசியத்தை வந்து கொடுத்திருக்கான். நமக்கு தெரிஞ்சது ஒரு சிறு துளி மட்டும்தான். அதனால எப்பவுமே வானத்தை பார்த்து நினைச்சு பாருங்க. அது ஒரு அலங்காரம் கிடையாது, அதுல ஒரு அறிவுறுத்தல் இருக்கு. அல்லாஹ் படைச்ச உலகம் வந்து எவ்வளவு பெருசு, நம்ம பார்வை எவ்வளவு சின்னதா இருக்கு. ஆனா அந்த சின்ன பார்வையில கூட நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட துவா, நம்மளோட நியத் அதுதான் வந்து ரொம்ப பெருசா வந்து இருக்கு. ஒவ்வொரு வானத்திலையும் ஒரு ரகசியம் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு வானம் இருக்கு. அந்த வானத்தை சுத்தமா நம்பிக்கையோட அல்லாஹ்வோட இணைப்போட வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்க மனசு வந்து டச் பண்ணியிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் பல புனித ரகசியங்களை நம்ம சேனல்ல வந்து பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லோரையுமே வழி நடத்தட்டும். அவரை புகழ நாவும், அவரை நம்பும் மனமும் தான் நமக்கு உண்மையான செல்வம். அல்லாஹ்வே பெரியவன், அல்லாஹ்வே போதுமானவன். ஜஸாக்குல்லாஹ்.